சட்டப்படி இருக்கு பாருங்க இடத்தை. பாலம் திறப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் இருக்குது. சிறு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டுனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவள பிரதேசத்தில் நினைக்கிறேன். இந்த பாலம் இன்றைக்கு சிறப்புலா நடக்க போகுது. இந்த திறப்புலா அப்படி இருக்குது, இல்லாட்டி இங்கே என்ன சூழ்நிலை இருக்குன்ற அப்படி எங்களுக்கு இந்த வேறு உறவுகளே முதலாக எனது காணொலி பார்க்கணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள் காணொலிக்கு போகலாம். இன்றைக்கு பாருங்கள் மக்களே, இன்றைக்கு இந்த கிளிநொச்சி கண்டாவள பிரதேசத்தில் பாருங்கள் புதிதாக நிறைய மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த வீதி, அதாவது இந்திய இராணுவம் கட்டின வீதிகளின் புனரமைப்பு சம்பந்தமாக தற்போது புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இங்கே பாருங்கள் புதிய பதாகைகள் போட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும். வேகத்தை குறைக்க போட்டிருக்கணும். பாருங்கள் 30 T என்று போட்டிருக்கணும். பார்த்தீங்களா? அதே போல் நிறைய போட்டுகள் இந்த பாலத்தூடாக போகிறதுக்கான அந்த சில சமிக்கைகளை இங்கே வச்சிருக்கணும். பாருங்கள், அதில் 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னு சொல்லியும், அதை விட இல்லை முன்னே பாருங்கள் அந்த மேலே பாலம் இருக்கின்ற அடையாளம் போட்டிருக்கணும். அதை விட அந்த மறைப்பு போட்டிருக்கின்ற இடத்தையும் இதில் காட்டியிருக்கணும். சில வாகனங்கள் பாருங்கள் திரும்பி தான் இதால் போயினும். ஃபுல்லாக இராணுவத்தினர் தான் முன்னுக்கு நிற்கணும். பாருங்கள், பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் இப்போதைக்கு போகிறதுக்குரிய அனுமதிகள் கொடுக்கல. இந்த வாகனங்கள்லாம் திரும்பி போய் கொண்டிருக்கணும். வேலை திட்டம் இப்போ தான் முழுமை பெறல. அதாவது மக்கள் போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் சரி வரல. இப்போ இதை திறந்தது பிறகு தான் நான் நினைக்கிறேன் அதை படிக்கணும்னு சொல்லி, அது வரைக்கும் சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒன்று பாருங்க, சில இந்த சமைக்க பதாக போட்டுகள் வச்சிருக்கணும். ஒன்றுக்கு இதில் பாருங்கள், இதில் ஒரு பம்பிங் போட்டிருக்கணும். அதாவது அதில் ஒரு 15-20 மீட்டரில் ஒரு பம்பிங் போட்டிருக்கணும். பாருங்கள், வேலை செய்த குறையில் இருக்குது. பாருங்கள், இதில் முன்னுக்கு அந்த வி ஷேப்பில் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா? வாகனங்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கணும். சட்டப்படி இருக்குது. பாருங்கள் இடத்தை இங்கே அப்படியே இதில் 2 சைட்டுக்கும் அடிச்சிருக்கணும். மேலே நல்ல நீட்டாக இருக்குது. வாகனங்கள் போகிறதுக்கான மறைப்பெல்லாம் வச்சு எல்லாம் தெளிவுபடுத்திருக்கணும். பாருங்கள், அங்கால சைட்டாலேயும் மக்கள் நடந்து போகிறதுக்குரிய இதுகள் செய்திருக்கணும். பாருங்கள், அதே போல் மற்ற சைட்லேயும் இருக்குது. மற்ற இதில் பாருங்கள் லைட்டு எல்லாம் போட்டிருக்கணும். அதில் சோலார் பேனல் கூட போட்டிருக்கணும். பாருங்கள், இரவில் வேலை செய்கிறதுக்கு. மற்றது இங்கே கரண்ட் கொடுத்து வேலை செய்திருக்கணும். பார்த்தீங்களா? அப்படி இருக்குது. மற்றது பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கணும். புதுசாக எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து கொடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கணும். பாருங்கள், 2 சைட்டாலேயும் மக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. 2 பொடிகள் அதில் மோட்டர் சைக்கிளை கொண்டு போகிறாங்க. பாருங்கள், சைக்கிள் கொண்டு போய் மோட்டரை கொண்டு பாருங்கள், வெற்றிகரமாக கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், மோட்டர் சைக்கிள். பாருங்கள், அப்படியே நான் இங்கே போகிறேன். இப்போ நான் பிறந்தம் பக்கம் போகிறேன். முல்லைத்தீவில் பிறந்தன் பக்கம் போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டி கொண்டு போகிறேன். பாருங்கள், அப்படி இருக்குதுண்டு பாலத்தை அப்படியே ஏறி போகும். ஆனால் இன்னும் சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. பாருங்கள், பாலத்தை கடந்து தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாலம். எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து சும்மா சட்டப்படி இருக்குது. பாருங்கள், பாலம்
இதில் பாருங்கள் பெயிண்டுகள் அடிச்சு இதுகளெல்லாம் அப்படியே கிடக்கு. இந்த பாலம் வந்து 2 வழி பாதை, ஒன்று போகிறதுக்கும் ஒன்று வாரத்துக்குமாக தான் இருக்குது பாருங்கள். முன்னுக்கு இதால் வரலாம், அதால் போகக்கூடிய மாதிரி தான் செய்து இருக்கணும். ஆனால் என்னென்ன போட் போடலை, இதால் போகிறது இதால் வாரன்ற தெரியல. பெரும்பாலும் இதால் போயிட்டு இதால் வார மாதிரி தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்கள் நடந்து வந்தோண்டு தான் இருக்கணும். பால வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரி. ஆனால் சில போட்டுகள், சில சமைக்க விளக்குகள் தான் போட இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடியான வேலை திட்டங்கள் ஃபுல்லாகவே முடிவடைஞ்சிருக்குது. பாருங்க ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் அதெல்லாம் திறந்து விடணும். பாருங்க ஆம்புலன்ஸ் வருது, துறக்கினம் பாதையை விட்டால் நல்லது தான். ஆம்புலன்ஸை பார்ப்போம் என்ன செய்ய போயினும்ன்று. பாருங்க அதில் பந்த ஆம்புலன்ஸ் வந்து திரும்புது, பின்னுக்கு திரும்பி போகுது. இன்னும் ஒரு வரையும் விட இல்லை, பார்ப்போம். மற்ற சைடில் பாருங்கள், இப்போ அதாவது முல்லைத்தீவு பக்கத்தில் இருக்கிற சைடில் வந்து நிறைய மக்கள் வந்து திரும்பி போய்கொண்டிருக்கணும். இப்போ இதுவரைக்கும் பாதை திறக்கையில் தானே, அதால் திரும்பி போய்கொண்டிருக்கணும். பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து நிற்கணும், மோட்டோ வைக்கவில்லை. பாலம் திறப்பதற்கான சகல ஏற்பாடுகளும் இருக்குது, சிறு சிறு வேலைகள் வந்து இருக்குது. அதால் வந்து தற்போது வந்து இன்னும் பாலம் திறக்க இல்லை. இன்றைக்கு திறப்பினமா அல்லது நாளைக்கு திறப்பினமான்ற விடயம்தான் இப்போ போய்கொண்டிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த பாலத்தை திறந்தால் அது சம்பந்தமான முழுமையான விவரங்களையும் போடக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போது வரைக்கும் பாலம் திறக்கலை என்பதனையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். திறந்தது பிறகும் அந்த வீடியோக்களையும் உங்களுக்கு பதிவு பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். முன்னுக்கு பாருங்க வாகனங்கள்லாம் வந்து திரும்பி போகுது. அண்ணா பாலம் திறப்பாங்களாம்மா? வேமா திறந்து விடுங்க அண்ணா பாலத்தை. அண்ணா இதில் பொறுப்பாக நிற்கிறீங்க நீங்கள் தானே, திறந்து விடுங்களா பாலத்தை. ஒரு வாகனமெல்லாம் வந்து போய்க்கொண்டிருக்கு திரும்பி. இதில் பாருங்க பாலம் போட்டு முடிஞ்சு மிஞ்சி இருக்கிற பொருட்களை பாருங்க, இவ்வளோ மிஞ்சி இருக்குது பாருங்க, இவ்வளோ கிடக்குதுண்டு, இவ்வளோ மிஞ்சி கிடக்குது. இங்கே வந்து ஸ்லிப்பர் கட்டையெல்லாம் கிடக்குது. அதை விட அந்த பாலத்தை குறுக்க போடுற கட்டையெல்லாம் கிடக்குது. கேடர்களை பாருங்க இவ்வளோ கிடக்குது மிஞ்சி. அதே மாதிரி இங்கே பாருங்க அந்த போட்டும் கிடக்குது. இதாக இருக்குது அந்த போட். அதில் பாருங்க அந்த அண்ணா வந்து அதெல்லாம் அவுக்குறார். சில விட போயினோமா இல்லாட்டி அதன் பழி பார்க்குற மாதிரி இல்லை. பாருங்க பாலத்தை அவுட்டுட்டு போகிறார். அது வானம் விட போயினோம் என்னென்னு தெரியல. பாருங்க வேலைக்காரர் எல்லாம் பருத்தக்காரர் எல்லாம் போயினோம். என்ன பாலம் விடலையாமா? என்ன விடுவாங்களாமா இல்லையாமா? என்ன நடந்து பாருங்க எல்லாரும். பாலம் என்ன மாதிரி விடியணுமா என்ன மாதிரி? வயல்கள் என்ன மாதிரி தண்ணி நிற்குதா வடிஞ்சிட்டு தானே? ஓரளவுக்கு பரவாயில்ல. இனி வர வெள்ளம் என்ன தெரியல. சரி சரியா, ஓரளவுக்கு ஓகே. மற்றது என்ன யோசிக்கிறீங்க? இப்போ இந்தியா ஆமி மற்றது இலங்கை ஆமி எல்லாம் சேர்ந்து இந்த பாலத்தை செய்து முடிச்சிருக்கணும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன நன்றி, பெரிய நன்றி ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இந்தியன் இராணுவத்தினருக்கும் பெரிய பெரிய நன்றி. இதை பாதையை செய்து தந்தது அது இக்கட்டான சூழ்நிலை செய்து தந்துருக்கேன். சரி சரி அண்ணா, நன்றியா. பாருங்க ஆடிய வாகனம் ஒன்று உள்ளுக்க வருகுது பாலத்தால். சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. என்ன பிரச்சனைக்கா? எத்தனை நாள் நடந்து போகிறீங்கக்கா?
இப்போ எங்கே போகிறீங்க வேலைக்கு? இப்போ உங்களுக்கு இப்போ பாலம் உண்டு திறப்பினு சொல்லினா என்ன விட மாட்டாங்களாமோ? அதுதானே என்ன ஆரா கேட்குற பாருங்க, அக்கா சொல்கிறா மோட்டர் சைக்கிள் போகக்கூடிய மாதிரி என்ன ஒழுங்கு வேண்டாம் அக்காவுக்கு. படிக்கிறதுக்கு வரதுக்கு இப்போ வேற மாதிரியான நான் போயினேன். அப்போ சரியான அந்த ஜென்முக்கு வந்து அந்த கல்லூரியில் வந்து படிப்பிக்கலாம இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் போக பிடிச்ச மாதிரி செய்யுங்க. அது சரியோ? பாருங்க வந்து 2 வாகனம் போகுது, அடுத்த இந்த ஜேசிபியும் போகுது பாருங்க. தற்போது வரைக்கும் இந்த பாலம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருப்பது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே வந்து பாலம் வந்து இன்றைக்கு வந்து 11 மணிக்கு பிறகு திறப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பாலங்கள் திறந்தால் முழுமையான காணொளிகளோடு உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.